ஒவ்வொரு வருஷமும் எல்லாராலையும் ரொம்ப எதிர்பார்க்கப்படுற ஒரு கவர்மெண்ட் ஈவெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டாக தான் இருக்கும். காமன் பீப்புள்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்யூனிட்டியில் இருக்கவங்க வரைக்கும் நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட இந்த ஈவெண்ட்டை நோக்கி போவாங்க. அவங்களுக்கான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வருதான்றதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த வருஷத்துக்கான பட்ஜெட்டை நேற்று நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் ப்ரெசென்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி எக்கனாமிக் சர்வேயோட ரிப்போர்ட்ஸை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு பட்ஜெட்டுமே இந்த எக்கனாமிக் சர்வேயில் இருக்கிற ஃபைண்டிங்ஸ் இல்லை சேலஞ்சஸை அட்ரஸ் பண்ணுறதுக்கான விஷயங்களை ட்ரை பண்ணோம். ஸோ நம்ம பட்ஜெட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்கனாமிக் சர்வேயில் என்னென்ன ஃபைண்டிங்ஸ் இருந்தது, அது இந்த பட்ஜெட்டை அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான்றத சிம்பிளிஃபைடு டேர்ம்ஸோட இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வருஷத்தோட எக்கனாமிக் சர்வேயோட தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டீரெகுலேஷன். டீரெகுலேஷன்னா என்னென்னா அதிக கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டோட சப்போர்ட் இருக்கிற ஒரு சிஸ்டம் தான் டீரெகுலேஷன் சொல்லுவாங்க. மோடி கவர்மெண்ட் அவங்க பதவி ஏற்றதுலேருந்து இந்த கவர்மெண்ட் இன்டர்வென்ஷனை குறைக்கிறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்ன்ற ஒரு தீம் மூலிமா நிறைய பிஸ்னஸ்க்கு சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் ப்ளஸ் ஆட்டோமேட்டிக் அப்ரூவல் இந்த மாதிரியான நிறைய ஃபெசிலிட்டிஸை கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் 2.0ன்ற ஸ்கீமில் இன்னும் நிறைய டீரெகுலேட் பண்ணி ஸ்டேட் லெவலில் எம்எஸ்எம்இஸ் ப்ளஸ் அதர் பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான நிறைய ஸ்கீம்ஸை கொண்டு வரணும்னு சொல்லி இந்த எக்கனாமிக் சர்வே ப்ரப்போஸ் பண்ணுது. அப்புறம் இன்னொரு மேஜர் ஃபைண்டிங்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளோட ஜிடிபி க்ரோத் 6.3லேருந்து 6.8% தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப லோவராக இருக்குது நம்மளோட எக்ஸ்பெக்டட் க்ரோத் ரேட் ஆஃப் 8%. என்ன ரீசன்னா நம்ம 2047 ஒரு டெவலப்டு எக்கனாமியாக மாறணுன்ற ஒரு டார்கெட்டோட மூவ் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி டெவலப்டு எக்கனாமியாக மாறணும்னா $18,000 per capita ஆனுவல் இன்கமும் $30 trillion எக்கனாமியாக இந்தியா இருக்கணும். இது நடக்கணும்னா இந்தியா அட்லீஸ்ட் 1 or 2 டெக்கேட்ஸுக்கு 8 to 10% க்ரோத்தை காமிக்கணும். இது நடக்கலை. ஸோ எக்கனாமிக் சர்வே என்ன சொல்ல வருதுன்னா பீப்புள்கிட்ட அதிக பணத்தை கொடுத்து அது மூலிமா கன்சப்ஷன் இம்ப்ரூவ் பண்ணி நிறைய க்ரோத்தை ஜென்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை செய்யணும்னு சொல்லி ப்ரப்போசல் கொடுத்துருக்காங்க. இது எதனால் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஃபைனல் கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. இதில் 6.7% தான் க்ரோ ஆகிருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபைனான்ஷியல் இயர் 25ல். அது மட்டும் இல்லாமல் இந்த க்ரோத்து ரூரலில் மட்டும்தான் நடந்திருக்கு. அர்பன் க்ரோத்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குதுன்னு சொல்லி ஃபைண்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹவுஸ் ஹோல்டு கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வேல மந்த்லி பெர் கேபிட்டா எக்ஸ்பெண்டிச்சர் ரூரல் இந்தியாவில் வந்து 4,122 ரூபீஸும் அர்பன் இந்தியாவில் 6,996 ரூபீஸும் இருக்குது. இந்த எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஃபைண்டிங்ஸை கவர்மெண்ட் வந்து பண்ணணும்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சைனாவை பற்றி நிறைய மென்ஷன்ஸ் இந்த ரிப்போர்ட்டில் இருந்தது. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா சைனா ஒரு பெரிய க்ரோத் சைக்கிளை முடிச்சிடுச்சு. அவங்க ஆல்ரெடி ஒரு டெவலப்டு எக்கனாமியாக ஆகிட்டாங்க. ஒரு எக்கனாமி டெவலப்பிங் எக்கனாமிலேருந்து டெவலப்டு எக்கனாமியாக மாறிடுச்சு அப்படின்னா அவங்களோட க்ரோத் ரேட் ஸ்லோ ஆகும். அவங்களோட எக்ஸஸ் கெப்பாசிட்டி அவங்க வேகமாக வளரும் போது அவங்க பில்ட் பண்ணியிருந்த கெப்பாசிட்டி எல்லாமே அவங்களால யூஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். அப்போ என்ன பண்ணுன்னா எய்தர் அந்த கவர்மெண்ட்ஸ் வந்து அந்த அந்த இண்டஸ்ட்ரீஸை க்ளோஸ் பண்ண சொல்லுவாங்க, வேறு ஆல்டர்னேட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இல்லைனா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து ஜென்ரேட் ஆகிற அவுட்புட்டை வெளிநாடுகளுக்கு ரொம்ப சீப்பாக எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி ஒரு விஷயத்த சைனா வந்து ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்குது. இது மூலிமா என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா பல கண்ட்ரீஸில் சைனா வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸை டம்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒன் மேஜர் எக்ஸாம்பிள் இஸ் ஸ்டீல். இப்போ ரீசெண்டாக வந்து டாடா ஸ்டீல், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலோட ரிசல்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப புவராக இருந்ததுக்கான காரணம் சைனாவோட ஸ்டீல் டம்பிங் இந்தியாவில் அதிகமாகிட்டே இருக்க காரணத்தினால. இது மட்டும் இல்லாமல் மேஜரான நியூ ஏஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்லை நியூ ஏஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸை சைனாவிலிருந்தும் மற்ற நாடுகளிலிருந்தும் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க அங்கங்கே பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னால சைனாவோட இன்டர்வென்ஷன் இல்லாமல் நமக்கு ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்காது. ஸோ இது மூலிமா இந்த எக்கனாமிக் சர்வே என்ன சொல்ல வருதுன்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இல்லை ஜியோ பொலிட்டிக்கல் டிபெண்டன்ஸை நம்ம குறைச்சிக்கிட்டு இந்தியாவுக்குள்ளார இருக்கிற டொமஸ்டிக் க்ரோத் லிவர்ஸ் என்னென்னு ஃபைன் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. பிகாஸ் இந்தியா இஸ் அ கண்ட்ரி ஆஃப் 1.4 பில்லியன் பீப்புள். அவங்களோட நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணி அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சரை இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது இந்தியா வளர்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி இந்த சர்வே ஃபைன் பண்ணியிருக்கு. இதை தடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி அவங்க இந்தியாவோட வேஜஸ் அதாவது சேலரி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஃபைண்டிங்ஸை கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் ப்ராஃபிட்ஸோட வளர்ச்சிக்கும் இந்தியாவோட இந்தியன் எம்ப்ளாயீஸோட சேலரி வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய டீவியேஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது 15 இயர் ஹையாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை சீக்கிரம் அட்ரஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு செக்டார்லேயும் ஆட்டோமேஷன் அண்ட் ஏஐ இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது இந்த டைவர்ஜன்ஸ் இன்னும் ஒர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி ஃபைண்டிங்ஸ் கொடுத்துருக்கு. ரியல் வேஜஸ் அதாவது இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வாங்குகிற சேலரிஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த சர்வேயில் ஒரு ஃபைண்டிங் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து நெகட்டிவில் தான் இருக்குது. ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு மேல் அவர் வந்து
9% கம்மியாக வாங்குறாரு 2023 2024 2017-18 கம்பேர் பண்ணும்பொழுது. இதுவே வந்து ஒரு சேல்ரி மேலுக்கு 6.4% நெகட்டிவாக இருக்குது. ஸோ ரியல் வேஜஸ் இன் டேர்ம்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம கம்மியான சேலரி வாங்குறதுனால நம்மளோட பேசிக் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணவே கரெக்டாக இருக்கிறதுனால மற்ற கன்சப்ஷன் நீட்ஸுக்கு நம்மளால் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு சொல்லி இந்த சர்வே ஃபைண்டிங்ஸ் பண்ணியிருக்கு. ஸ்பெண்டிங்கில் 2 டைப் இருக்குது, பேசிக் ஸ்பெண்டிங் அண்ட் டிஸ்க்ரிஷனரி ஸ்பெண்டிங். பேசிக் ஸ்பெண்டிங்னா உங்களோட பேசிக் நீட்ஸ், அதாவது உணவு, உடை ப்ளஸ் ரெண்டல் ஆர் ஹவுஸுக்கு கட்டுற இஎம்ஐ. டிஸ்க்ரிஷனரி ஸ்பெண்டிங்கிறது நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவோ இல்லை மற்ற லக்ஸுரி ஸ்பெண்டிங்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இருக்கும். ஸோ ரியல் வேஜஸ் கம்மியாக இருக்கிற கட்டத்தில் நம்ம பேசிக் ஸ்பெண்டிங்க்கு மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம், டிஸ்க்ரிஷனரி ஸ்பெண்டிங்க்கு ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். இதை இந்த சர்வே பாயிண்ட் பண்ணி இந்தியன் மிடில் கிளாஸ் கையில் அதிக பணத்தை கொடுத்தா இந்தியா க்ரோ ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஒரு ப்ரப்போசல் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பட்ஜெட்டை பற்றி பார்ப்போம். பட்ஜெட்டில் 3 மேஜர் பாயிண்ட்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் எல்லோரும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண பர்சனல் இன்கம் டேக்ஸ் சேஞ்சஸ் இந்த வருஷம் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு பட்ஜெட்லேயும் ஒரு சில தீம்ஸை ஃபோக்கஸ் பண்ணி அதுலேருந்து அவங்க பட்ஜெட்டில் இருக்கிற அனௌன்ஸ்மெண்ட்ஸை கொடுப்பாங்க. அப்படி இந்த வருஷம் ஒரு 4 க்ரோத் இன்ஜின்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அந்த 4 க்ரோத் இன்ஜின்ஸ்க்கு என்னென்ன தேவைன்றதை அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. இது மூலிமா வர செக்டார்ஸ், எந்தெந்த செக்டார்ஸில் இதுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கும் இல்லை நெகட்டிவ் இருக்கும்னு சொல்லி அந்தந்த க்ரோத் இன்ஜின்ஸை டிஸ்கஸ் பண்ணும்பொழுதே பண்ணியிருக்கேன். பர்சனல் இன்கம் டேக்ஸில் என்ன சேஞ்ச் நடந்திருக்கு? இவங்க புது இன்கம் டேக்ஸ் ரெஜிம் கொண்டு வரும் போதே சொல்லியிருந்தாங்க, பழைய இன்கம் டேக்ஸ் ரெஜிமில் எந்த ஒரு சேஞ்சும் அவங்க கொண்டு வர போகிறது கிடையாது, இல்லை ஸ்லாப் ரேட்ஸோ எதுவுமே மாற்ற போகிறது கிடையாது. அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே மோர் அண்ட் மோர் பீப்புளை புது இன்கம் டேக்ஸ் ரெஜிம்குள்ளார கொண்டு வரதுக்கு என்கரேஜ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வருஷமும் அதே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இன்கம் டேக்ஸ் ரிபேட் வந்து 12 lakhsக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் ரிபேட்? நீங்கள் டேக்ஸ் ஸ்லாப் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அது வேறு. இன்கம் டேக்ஸ் ரிபேட்டுன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேலரி லெவல் வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. அட் த சேம் டைம் இஃப் யூ ஹேவ் அடிஷ்னல் சேலரி, உங்களுக்கு டேக்ஸ் ஸ்லாப் எது முடியுதோ அதுலேருந்து சேலரி இன்க்ரீஸ் இருக்கும். நான் ஒரு சாம்பிள் கால்குலேஷன் இதுக்கு காமிச்சிருக்கேன். ஒரு சேலரிட் பர்சனுக்கு அடிஷ்னலாக ஒரு 75,000 ஆல்ரெடி ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இருக்குது. ஸோ 12.7 lakhs ஆர் 12.75 lakhsக்கு நீங்கள் சேலரி வாங்குறீங்கன்னா 0 டேக்ஸ் உங்களுக்கு லைபிலிட்டி இருக்கும். இது மூலிமா கவர்மெண்ட் ஒரு 1 lakh crore rupee ஆஃப் ரெவென்யூவை ஃபோர்கோ பண்ணுறாங்க. பட் அது அவங்களுக்கு டேக்ஸஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி அண்ட் அதர் கன்சப்ஷன் மூலிமா கிடச்சிருன்றது கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணுது. ஸோ என்ன சேஞ்ச் எக்ஸாக்டாக நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸ் ஸ்லாபை மாற்றிருக்காங்க. ஃபஸ்ட்டு புது இன்கம் டேக்ஸ் ரெஜிமில் லாஸ்ட் இயர் வந்து 3 lakhs வரைக்கும் தான் உங்களுக்கு டேக்ஸ் வந்து நில்லாக இருந்தது. இந்த வருஷம் அந்த டேக்ஸ் ஸ்லாபை 4 lakhsக்கு மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்லாப் மாறினதுனால அதுக்கு கரஸ்பாண்டிங் சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ யூ வில் பி பேயிங் அப் டு 30% டேக்ஸ் இஃப் யுவர் சேலரி இஸ் அபவ் 24 lakhs. அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஸ்லாபுக்கும் ஒரு டேக்ஸ் ரேட்ஸ் வந்து அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சாம்பிள் கால்குலேஷன் பார்த்துடலாம். உங்கள் இன்கம் 12 lakhs இருந்ததுன்னா அண்ட் ப்ரொவைடட் யூ ஆர் அ சேலரிட் பர்சனாக இருந்தீங்கன்னா 12,75,000 இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. அதையே நீங்கள் 13 lakhs ஆர் யுவர் சேலரிஸ் அபவ் 12,75,000 இருக்குது அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அப் டு 4 lakhs ஸ்லாபில் நீங்கள் வரும் 0 டேக்ஸ் போயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகுனா 4 to 8 lakhsக்கு ஒரு 5% டேக்ஸும், 8 to 12 lakhsக்கு 10% டேக்ஸும், 15% டேக்ஸு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற 1 lakhக்கு நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டல் டேக்ஸ் வந்து 75,000 rupees வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ் டேக்ஸ் ரிபேட்டுக்கும் டேக்ஸ் ஸ்லாப் சேஞ்சஸ்க்கும். ஸோ 12 lakh வரைக்கும் நம்ம ரிபேட்டில் போயிடும். பட் இன்கேஸ் யுவர் சேலரி எக்ஸீட்ஸ் த 12 lakh லிமிட், நம்ம பழைய ஸ்லாபுக்கு போயிட்டு அந்த 0 to 4 lakhs மட்டும் தான் நமக்கு டேக்ஸ் கிடையாது, மீதி எல்லாத்துக்குமே டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பட்ஜெட்டில் சொன்னால் 4 மேஜர் க்ரோத் இன்ஜின்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். ஒன்று அக்ரிகல்ச்சர் சொல்லியிருக்காங்க, இன்னொன்று எம்எஸ்எம்இ சொல்லியிருக்காங்க, இன்னொன்று இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து எக்ஸ்போர்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான தீம்ஸை கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காதான் சொல்லியிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து ஸ்டில் அண்ட் அக்ரேரியன் கண்ட்ரி. நம்மளோட மேஜர் பார்ட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் வந்து அக்ரிகல்ச்சர்லேருந்து தான் வருது. அக்ரிகல்ச்சரும் அதோட ஆலிட் செக்டார்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் $1.7 trillion 7 trillion rupees அலோகேட் பண்ணியிருக்காங்க. இது 13% போன வருஷம் பட்ஜெட்டோட அதிகமான அலோகேஷனாக இருக்குது. ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தால் கிசான் கிரெடிட் கார்டோட லிமிட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 3 lakhலேருந்து 5 lakhக்கு மூவ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிரைம் மினிஸ்டர் தன் தன்யா கிருஷி யோஜனான்னு ஒரு புது ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன பண்ண போகுதுன்னா, 100 லோ ப்ரொடக்டிவிட்டி டிஸ்ட்ரிக்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அங்கே இருக்கிற ஈல்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அவங்க டைப் பண்ண போகிறாங்க.
இது மூலிமா அங்கே இருக்கிற ஃபார்மர்ஸோட இன்கம் இம்ப்ரூவ் ஆகும், ரூரல் எக்கனாமி டெவலப் ஆகும், அது மூலிமா கன்சப்ஷன் இம்ப்ரூவ் பண்ண முடியுன்றது கவர்மெண்ட்டோட அசம்ஷனாக இருக்குது. அது இல்லாமல் இந்தியா நெட் இம்போர்ட்டர் ஆஃப் பல்சஸாக அடிக்கடி மாறுறதுக்கான சான்சஸ் வந்துக்கிட்டே இருக்குது ரீசெண்ட் டைமில். அதனால் பல்சஸோட ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு 6 இயர் பிளான் கொண்டு வந்திருக்காங்க. இது இல்லாமல் காட்டன், ரீசெண்ட் டைம்ஸில் காட்டனோட ஈல்டு ரொம்ப மோசமாக போயிட்டே இருக்குது. இந்தியா வந்து ஒரு மோசமான ஒரு ரெக்கார்டை வச்சுருக்காங்க. அவங்களோட பெர் ஹெக்டேர் காட்டன் ஈல்டு வேர்ல்டுலேயே ரொம்ப லோவஸ்ட்டு. இது மூலிமா இந்த காட்டனை பர்ச்சேஸ் பண்ணுற நிட்டட் ஃபேப்ரிக் டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்கு ஒரு இன்சென்டிவ் இல்லாமல் இருக்குது. அவங்க வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த காட்டனை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இல்லைனா வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணுற சில ப்ராடக்ட்ஸை இங்கே பிராண்டிங் பண்ணி சேல்ஸ் பண்ணவும் பண்ணுறாங்க. ஸோ அதை தடுக்கிறதுக்கும் லோக்கலில் ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கான இன்சென்டிவைஸ் பண்ணுறதுக்காக 575 rupees per kg இருக்கிற ஃபேப்ரிக்கு கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா 115 rupees அடிஷ்னல் இம்போர்ட் டியூட்டி ஆட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதனால் இம்போர்ட்ஸை டிஸ்கரேஜ் பண்ணி லோக்கல் ப்ரொக்யூர்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க. இது நிட்டட் ஃபேப்ரிக் கம்பெனிஸ்க்கு ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும். அதுக்கடுத்து தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், அதுக்கான அலோகேஷன் 86,000 crores கொடுத்துருக்காங்க. இது போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு சேம் அமௌண்ட். இது இல்லாமல் பீகாருக்கு நேஷ்னல் மக்கன்னா போர்டுன்னு ஒன்று செட்டப் பண்ணி அதில் 100 crores rupees இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. இது பீகாரோட ரொம்ப நாள் எக்ஸ்பெக்டேஷனாக இருந்தது. ஏன்னா அவங்க தான் வந்து மக்கன்னா, அதாவது ஃபாக்ஸ்டைல்ன்ற ஒரு க்ராப் வந்து அவங்க தான் அதிகமாக இந்தியாவில் விளைவிக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த அங்கே இன்சென்டிவைஸ் பண்ணி அது இந்தியா ஃபுல்லாக செல் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் அங்கே இருக்குது பீகாரில். இப்போ இது எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு பாசிட்டிவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ இண்டஸ்ட்ரி மெயினாக. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் எக்கனாமி டெவலப் ஆகும் பொழுது ரூரலில் இருக்கிற 2-wheeler சேல்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ப்ளஸ் அது இல்லாமல் டிராக்டர் சேல்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இதில் பெனிஃபிட் ஆகிற கம்பெனிஸ்னு பார்த்தீங்கன்னா ரூரல் இந்தியாவில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுற ஹீரோ மோட்டார் கார்ப் பெனிஃபிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது இல்லாமல் டிவிஎஸ் மோட்டார்ஸ், இந்த 2 கம்பெனிஸ்க்கும் பெனிஃபிட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் அதர் ஆட்டோமொபைல் கம்பெனிஸான பஜாஜ், அதுக்கப்புறம் ஐச்சர் மோட்டார்ஸ், இவங்க எல்லாருமே பெனிஃபிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என்ட்ரி லெவல் கார்ஸோட சேல்ஸ் இந்தியாவில் ரொம்ப லோ ஆகிட்டே போகுது. பட் இன் கேஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இன் ரூரல் எக்கனாமி என்ட்ரி லெவல் கார்ஸ்க்கு சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி நடந்ததுன்னா இந்தியாவிலே லார்ஜஸ்ட் செல்லிங் கம்பெனி யாருன்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி. அவங்க தான் வந்து என்ட்ரி லெவல் கார்ஸை வந்து அதிகமாக செல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அடுத்து ஹுண்டாய் மோட்டார்ஸ் இருக்காங்க. பட் மேஜர் பெனிஃபிஷியரி வந்து மாருதி சுசுகியாக இருப்பாங்க. அப்புறம் டிராக்டர்ஸ்க்கு 2 கம்பெனி தான் மேஜராக இருக்குது இந்தியாவில். ஒன்று மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, இன்னொன்று எஸ்கார்ட்ஸ் அண்ட் குபோட்டா. இது இல்லாமல் விஎஸ்டி டில்லர்ஸ்னு இன்னொரு கம்பெனி இருக்குது. ஃபெர்டிலைசர்ஸ் ஜென்ரலாக எல்லா ஃபெர்டிலைசர் ஸ்டாக்குமே பெனிஃபிட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது இல்லாமல் ஸ்மால் பேங்க்ஸ், மேஜர் பேங்க்ஸ் ரூரலில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஸ்மால் பேங்க்ஸ், அது இல்லாமல் இந்த என்பிஎஃப்சி கம்பெனிஸ், இவங்கெல்லாம் பெனிஃபிட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கவர்மெண்ட் கொஞ்சம் புஷ் பண்ணும்பொழுது கோல்டு லோன் கம்பெனிஸ்க்கு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும். என்ன ரீசன்னா, ஒரு புதுசாக ஒரு கிராப் அவங்க போட போகிறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் சப்போர்ட்டோட அவங்க ஒரு விளைவிச்சிட்டாங்க, அப்புறம் ஃபர்தராக தேவையான நீட்ஸ்க்கு அவங்க மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கோல்டு லோன் கம்பெனியில் கோல்டை வச்சு மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது மூலிமா கோல்டு லோன் கம்பெனிஸ்க்கு பெனிஃபிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கடுத்து எம்எஸ்எம்இ செக்டார். எம்எஸ்எம்இ செக்டாரை இந்தியா ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான ரொம்ப முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட 45% ஆஃப் த எக்ஸ்போர்ட்ஸ் வந்து எம்எஸ்எம்இ மூலிமா தான் நடக்குது. எம்எஸ்எம்இயோட கிளாசிஃபிகேஷனை இப்போ மாற்றிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த டேர்ன் ஓவர் லிமிட்டை டபுள் ஆக்கியிருக்காங்க. அப்படின்னா அதிக டேர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனி எம்எஸ்எம்இயாக இனிமேல் கிளாஸிஃபை பண்ணப்படும். ஏன் எம்எஸ்எம்இ கிளாஸிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டோட நிறைய சப்போர்ட் வந்து எம்எஸ்எம்இக்கு கிடைக்கும். ஸோ அதிக டேர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனி எம்எஸ்எம்இ கிளாஸிஃபிகேஷனில் கொண்டு வரும்போது டெக்னாலஜிக்கல் சப்போர்ட்டு ப்ளஸ் இன்சென்டிவ்ஸ் இதெல்லாம் வந்து அந்த கம்பெனிஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நேஷனல் மேனுஃபேக்சரிங் மிஷன் ஒரு புது ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணி ஸ்மால் மிட் அண்ட் லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸை கொடுக்க போகிறாங்க. இது இல்லாமல் எம்எஸ்எம்இக்கு ஆல்ரெடி கிரெடிட் கேரண்டி வந்து 5 crores இருந்தது. இப்போ 10 crores கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த கிரெடிட் கேரண்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ்எம்இக்கு ஒரு ஃபைனான்ஸ் இன்ஸ்டியூஷன், பேங்க்ஸோ இல்லை ஒரு நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனியோ லோன்ஸ் கொடுப்பாங்க. அந்த கிரெடிட்டுக்கு கேரண்டி கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுப்பாங்க. சப்போஸ் இந்த எம்எஸ்எம்இ ஃபெயில் பண்ணிட்டாங்கன்னா அது கவர்மெண்ட் சைட்லேருந்து அது காம்பன்சேட் பண்ணப்படும். இது எந்தெந்த செக்டார்ஸ் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, என்பிஎம்சி, ஸ்மால் பேங்க்ஸு. இது மட்டும் இல்லாமல் எம்எஸ்எம்இயில் வந்து லார்ஜ் பேங்க்ஸும் பெனிஃபிட் ஆவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்ஸுக்கு சில இது இருக்குது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அவங்க கண்டிப்பாக ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங்னு சொல்லி சில இண்டஸ்ட்ரீஸ்க்கு கண்டிப்பாக அவங்க லெண்டிங் பண்ணி ஆகணும். அப்படி ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங்கில் அக்ரிகல்ச்சரும் வரும், எம்எஸ்எம்இயும் வரும். அதுக்கு அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ஒரு பெரிய சேஞ்ச் நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் 100% ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இது மூலிமா இந்தியாவுக்குள்ளார வர முடியாமல் இருந்த மேஜர் இன்சூரன்ஸ்
பெஹமூத் யூஎஸ்லேயோ இல்லை வேறு கண்ட்ரீஸில் இருந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸோ இப்போ டேரெக்டாக வந்து அவங்களோட கம்பெனியே இங்கே ஸ்டார்ட் பண்ண முடியும். அன்டில் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் இல்லை நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா மற்ற இன்சூரன்ஸ் கம்பெனியோட டைப் மட்டும் தான் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ 100% ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு சொல்லும் பொழுது புது இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இங்கே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இன்சூரன்ஸ் செக்டார் இன்னும் க்ரோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஏன் ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட இன்சூரன்ஸ் பெனிட்ரேஷன் வேர்ல்டில் ரொம்ப லோவஸ்ட்டு. ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணணும்னா நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் தேவை, நிறைய அவேர்னஸ், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இன்சூரன்ஸ் செக்டார்ஸ்க்கு தேவை. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப்ஸ் ஃபண்டிங்காக 10,000 crores ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் கேட்டகரியில் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் மூலிமா இதை தர போகிறாங்க. ஸ்டார்ட் அப்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு இது ரொம்ப முக்கியமாக இருக்கும். இப்போ லித்தியம் அயன் பேட்டரி மேனுஃபேக்சரிங்க்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக அவங்களோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு தேவையான மெஷினரிஸ் அதை இம்போர்ட் பண்ணும்போது இம்போர்ட் டியூட்டி கம்ப்ளீட்டாக எக்ஸம் பண்ணியிருக்காங்க. இது மூலிமா பேட்டரி மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் லைக் அமரராஜா இண்டஸ்ட்ரீஸ், எக்ஸைட், அதுக்கப்புறம் ஈவன் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இவங்களுக்குலாம் இது ஒரு பெனிஃபிஷியலாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ளாட் பேனல் டிஸ்பிளேஸ் அப்படின்னா டிவியோட டிஸ்பிளேஸ் இல்லை கம்ப்யூட்டரோட டிஸ்பிளேஸ்க்கு டியூட்டி வந்து 10%லேருந்து 15% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் செல்ஸ் அந்த ஃப்ளாட் பேனல் மேனுஃபேக்சர் பண்ணுற ஓப்பன் செல்ஸோட இம்போர்ட் டியூட்டியை குறைச்சி இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இது என்கரேஜ் பண்ணுறதுக்காக இந்த டியூட்டி இன்க்ரீஸ் கம்ப்ளீட்லி மேனுஃபேக்சர் ஃப்ளாட் பேனல்ஸுக்கும் அந்த ஃப்ளாட் பேனல் மேனுஃபேக்சர் பண்ணுற செல்ஸுக்கு டியூட்டியை குறைச்சும் கவர்மெண்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது மேஜராக பார்த்தீங்கன்னா டிக்ஸான் இண்டஸ்ட்ரீஸ் மாதிரியான கம்பெனிஸ்க்கு ஒரு பெனிஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் இது. அதுக்கு அடுத்து எக்ஸ்போர்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபுட்வேர் அண்ட் லெதருக்கு வந்து ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு 22 lakh ஜாப்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பையும் 4 lakh crore ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பையும் கொடுத்துருக்காங்க. இது மூலிமா 1.1 lakh crore எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறையா ஸ்கீம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக அது மேலே இருந்த பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி பிசிடின்னு சொல்கிற டியூட்டியை குறைச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் மிஷன் ஒரு மிஷனை வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து நிறைய கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ்ஸ் ரீசெண்டாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஈவன் பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ்க்கு நிறையா டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்டில் நம்மளோட கண்ட்ரியோட ப்ராடக்ட்ஸை வந்து கவர்மெண்ட் வந்து ரோட் ஷோ பண்ணி அவங்களுக்கு அந்த இன்வெஸ்டர்ஸை கொண்டு வரது பண்ணுறதோ இல்லை நிறைய கண்ட்ரிஸோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டு எக்ஸ்போர்ட்ஸை என்கரேஜ் பண்ணுறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை இந்தியன் கவர்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. இது இல்லாமல் என்னென்ன மேஜர் அனௌன்ஸ்மெண்ட் நடந்ததுன்னு பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட்டோட இன்னொரு மேஜர் டார்கெட் ஃபிஸ்கல் ப்ரூடன்ஸ். அதாவது இந்தியாவோட ஃபிஸ்கல் டெஃபிசிட் நமக்கு வர்ற வருமானத்தோட நம்ம பண்ணுற செலவோட டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப மேஜராக இருக்கக்கூடாதுன்றது இந்த கவர்மெண்ட்டோட பெரிய ஃபோக்கஸாக இருந்தது. அவங்க 2030 ஒரு டார்கெட் வச்சுருந்தாங்க. அது வந்து ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை 4.5% கீழே கொண்டு வரணும்னா அதை இந்த வருஷமே அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது இந்த ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சால் தான் தெரியும். பட் தேவ் ரெடியூஸ் த ஃபிஸ்கல் டெஃபிசிட் டு 4.4%. இது மூலிமா என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு கிரெடிட் ரேட்டிங் கொடுப்பாங்க இன்டர்நேஷ்னல் லெவலில். எப்படி ஒரு கண்ட்ரியோட கிரெடிட் இப்போ நமக்கு வந்து சிபில் சொல்லும் இந்த இண்டிவிஜுவல் கிரெடிட் ஒர்த்தி இண்டிவிஜுவல் இவருக்கு லோன் கொடுத்தா ரிட்டர்ன் வாங்கிட முடியும்ட்டுன்னு. இந்த கிரெடிட் ஸ்கோர் என்ன நமக்கு பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எபிலிட்டி டு ரெடியூஸ் த இன்ட்ரெஸ்ட் ரேட், கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை அந்த கிரெடிட் ஸ்கோர் தான் கொடுக்கும். இந்த மாதிரி கம்பெனிக்கு கிரெடிட் ரேட்டிங் கொடுக்கறதுக்கு சில பியூரோஸ் இருக்குது, வேர்ல்டில் இருக்கிற கண்ட்ரீஸ்க்கு கொடுக்கறதுக்கு சில பியூரோஸ் இருக்குது. அப்படி இந்தியன் கவர்மெண்ட் ரொம்ப கம்மியான ஃபிஸ்கல் டெஃபிசிட்டோ ரொம்ப கம்மியான கடனும் வச்சுருக்கும் பொழுது இந்தியன் கவர்மெண்ட் கடன் வாங்குறதுக்கான ரேட்டிங் நல்லாயிருக்கும். இந்தியாவோட ரேட்டிங் அதிகமாக கொடுக்கும் பொழுது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வர்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இந்தியாவில் தைரியமாக பண்ணுவாங்க. என்ன ரீசனாக கவர்மெண்ட்டே வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருந்ததுன்னா வெளியிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்தியாவுக்கு வராது. ஸோ இப்போ ரீசெண்டாக நடக்கிற ஸ்ரீலங்காவில் இல்லை பங்களாதேஷில் இல்லை பாகிஸ்தானில் நடக்கிற இஷ்யூஸ்னால சாவரின் ரேட்டிங் வந்து ரொம்ப நெகட்டிவில் போட்டிருப்பாங்க. இந்தியாவோட சாவரின் ரேட்டிங் அவுட்லுக் வந்து ஸ்டேபிள்னு கொடுத்து பாசிட்டிவ் அப்ரோச்சோட மற்ற நாடுலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரதுக்கான ரேட்டிங் வந்து இந்தியாவுக்கு கிடச்சிருக்கு. இது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை குறைக்கிறேன்னு சொல்லி அதை வருஷம் அச்சீவ் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இது வரைக்கும் சிங்கிள் ஹவுஸ் மட்டும்தான் செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டியாக ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அப் டு 2 houses வந்து நீங்கள் செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டியாக ட்ரீட் பண்ண முடியும். இது டேக்ஸ் பெனிஃபிட்டுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த 2 ஹவுஸுமே செல்ஃப் ஆக்குபைடாக இருக்கணும், இல்லை ரெண்டட் அவுட் ப்ராப்பர்ட்டியாக இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் கவர்மெண்ட்டோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், இது ரொம்ப முக்கியமான விஷயம். கவர்மெண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை இன்க்ரீஸ் பண்ண இந்தியாவில் வந்து டெவலப்மெண்ட், அதாவது ஜாப் இன்க்ரீஸு ப்ளஸ்ஸு எக்கனாமியில் வந்து பண சுழற்சி இது எல்லாமே நடக்கும். ஸோ கேப்பஸ் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா
லாஸ்ட் இயர் 11.11 ட்ரில்லியன் ருபீஸ் தான் கேபெக்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த பட்ஜெட்டில் என்ன சொன்னாங்கன்னா அதில் 10% கம்மியாக தான் கவர்மெண்ட் செலவு பண்ணியிருக்கு. அதாவது 93,000 crores வந்து இந்த வருஷம் கவர்மெண்ட் செலவு பண்ணலை அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது அவங்க பிப்ரவரியில் இந்த பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணும்பொழுது எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்ட விஷயம் என்னென்னா ஒரு 2-3 மந்த்ஸ் வந்து இந்தியா வந்து எலெக்ஷனுக்கு போயிடுச்சு. ஸோ அந்த பீரியடில் பெரிய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்லேருந்து ஸ்பெண்டிங் நடக்கலை. ஸோ இந்த வருஷமும் 11.11 ட்ரில்லியன் ருபீஸ் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக சொல்லியிருக்காங்க. இது என்ன நடக்கும்னா ரயில்வேஸு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு, ரோட்ஸு இது மாதிரியான விஷயங்களுக்கு இந்தியாவில் ஸ்பெண்டிங் நடக்கும். ஸோ இந்த கேபெக்ஸ் அதிகமாக இருக்க இந்தியாவோட growth நல்லாயிருக்கும். ஸோ கவர்மெண்ட் கேபெக்ஸ் இந்த வருஷம் பெருசாக குறைக்கல, பட் ஃப்ளாட்டாக இருக்கிறத நெகட்டிவாக நிறைய மார்க்கெட் பார்ட்டிசிபெண்ட்ஸ் பார்த்ததுனால நேற்று நிறைய கேபெக்ஸ் பேஸ் பண்ணி இருந்த கம்பெனிஸோட ஸ்டாக் ப்ரைஸஸ் பயங்கரமாக விழுந்திருந்தது. அதுக்கப்புறம் ரயில்வே கேபெக்ஸ் வந்து 2.65 ட்ரில்லியன் ருபீஸ் இருக்குது. இதுவும் ஃப்ளாட். போன வருஷம் என்ன இருந்ததோ அதே அலோகேஷன் தான் பண்ணியிருக்காங்க. இன்னும் மேஜரான அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து கிக் ஒர்க்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஜொமேட்டோ, ஸ்விக்கி மாதிரியான டிரைவர்ஸ் ப்ளஸ் இந்த கிக் ஒர்க்கர்ஸ் பண்ணுற டெலிவரி ப்ரொஃபஷன்ஸ் இவங்க எல்லாருக்குமே கவர்மெண்ட்டோட ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹெல்த் கேர் பட்ஜெட் வந்து 10% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 99,857 crores ருபீஸுக்கு ஹெல்த் கேர் பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது இல்லாமல் 36 ட்ரக்ஸ், கேன்சர் அண்ட் ரேர் டிசீஸ் ட்ரக்ஸோட இம்போர்ட் டியூட்டி கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் இல்லாமல் நியூ இன்கம் டேக்ஸ் பில் நெக்ஸ்ட் வீக் வரப்போகுது. ஸோ எக்கனாமிக் சர்வே என்ன ப்ரொப்போஸ் பண்ணாங்களோ அதை வந்து இந்த பட்ஜெட் வந்து ட்ரை பண்ணியிருக்கு அட்ரஸ் பண்ணுறதுக்கு. இந்தியாவோட கன்சப்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறையா மூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 12.75 lakhs வரைக்கும் இருக்கிற சேலரி கிளாஸ் எம்ப்ளாயீஸுக்கு டேக்ஸ் இல்லைன்றதுனால இண்டிவிஜுவல்ஸ் கையில் பணம் அதிகமாக போடணும். இதனால் மேஜர் சேஞ்ச் growth நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் கம்மி. பட் இந்த எக்ஸ்ட்ரா இன்கம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சின்ன டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டிங்ஸை இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு டெக்ஸ்டைல் பர்ச்சேஸ், ஒரு டைன் அவுட், இந்த மாதிரியான வாய்ப்புகள் அதிகம். இதில் மேஜராக பெனிஃபிட் ஆகிற கம்பெனிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் கம்பெனிஸ், 2-வீலர் கம்பெனிஸ் பெனிஃபிட் ஆவாங்க. என்ட்ரி லெவல் கார்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். லோன்ஸ் நிறையா வாங்குவாங்க. அது மூலிமா இது நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்புறம் டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டிங்கான ஜூபிலியன்ட் ஃபுட் ஒர்க்ஸ், தேவையான இன்டர்நேஷ்னல் இந்த மாதிரியான கம்பெனிஸோட சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு அடுத்து ஒரு மேஜர் ட்ரிகர் இந்தியன் எக்கனாமிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோட பாலிசி மீட். அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை குறைச்சாங்கன்னா இன்னும் இந்த growthோட எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதை அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.